பேர் எதுக்கு சரி, சிங்கப்பூர் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சி இருக்குப்பா. சிங்கப்பூர் ஏஜென்சியில் வேலைக்கு கட்டினா பணம் வேலை உடனே கிடச்சிடும்னு ஏதோ ஒரு ஏஜென்சி வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டு ஏஜெண்ட்டை வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சி இருக்குது. நான் ஒரு கற்பனையாக தான் சொல்கிறேன். அந்த ஏஜென்சியில் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா வேலை கிடச்சிரும். இந்த வேலை இருக்குது, ஹோட்டல் சர்வர் வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, மாதம் 80,000 சம்பளம், 1 லட்சம் சம்பளம், இப்படி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட உங்களுடைய பாஸ்போர்ட் கேட்பாங்க, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்பாங்க. அனுப்பிச்சி விட்டோன்னே ஓகே அப்ளை பண்ணுறேன், வந்துடும் ஒரு அட்வான்ஸ் 50,000 கட்டுங்க, ஒரு 1 லட்ச ரூபா கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு வேக்கன்சி இருக்குன்னா ஒரு 20 பேர்கிட்ட 50,000 அட்வான்ஸ் வாங்குவாங்க, இல்லை 1 லட்ச ரூபா வாங்குவாங்க. அப்போது அவங்க கைக்கு ஒரு 20 லட்ச ரூபா, 10லேருந்து 20 லட்சம் ரொட்டேஷன் கைக்கு காசு வந்துடும். அதை வச்சு அவங்க ஏதாவது தனிப்பட்ட பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. 20 பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க, ஒரு 2 பேருக்கு வேலை கிடைச்சோடனே அப்போ நீங்கள் 50,000 கட்டிருக்கீங்களா, 4 லட்ச ரூபா உங்கள் மொத்த காசு 50,000 கட்டிங்க, மிச்சம் 3 லட்சம் கட்டுங்க போயிடலாம்பாங்க. 4 லட்ச ரூபா கட்டி முடித்தோடனே 2 பேருக்கு வேலை கிடச்சின்னு வச்சுப்போம். அந்த 2 பேரை அவங்க சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போடுவாங்க. இப்போ பாருங்கள், ஆமாங்க நான் வந்து சிங்கப்பூர் ஏஜென்சியில் வந்து பணம் கட்டினேன்னு சொல்ல மாட்டாங்க டேரெக்டாக. சிங்கப்பூர் ஏஜென்சி வந்தேன், பார்த்தேன், வேலை கிடச்சிச்சு, சூப்பரான வேலை, வந்தேன், 4 லட்சம் கட்டினேன், எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் 4 மாதத்தில் எடுத்துருவேன், இல்லை மாதம் 80,000 சம்பளம் 6 மாதத்தில் எடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது 18 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? 18 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன ஒன்றா மற்றவங்க அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் பணம் கட்டுவாங்க. அப்போது அவங்களுக்கும் இன்னும் நிறைய பேர் பணம் கட்டும்போது அவங்களுக்கு கையில் ரொட்டேஷன் காசு வரும். அந்த 18 பேர் திரும்ப பணத்தை கொடுங்கன்னு சப்போஸ் அவ்வளோ சரி 6 மாதம் டைம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ 18 பேர் 6 மாதம் கழிச்சு பணம் கேட்குறப்ப அடுத்து 2 பேரை காமிச்சு அடுத்து 40 பேர்கிட்ட 30 பேர்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தை வச்சு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜாப் வேகன்சி இங்கே இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிங்கப்பூரில் ஒரு இடத்துல ஒரு நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னா யார் வேலையை விட்டு போகணும்னு நினைப்பாங்க? டக்குன்னு போக மாட்டாங்க. ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா அனுப்பிச்சி விடுவாங்க. வேலை கஷ்டமாக இருக்குன்னா போவாங்க. அப்போது நார்மலாக எடுத்துப்போம், ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஜவுளி கடை வேலை பார்த்து ஆகா சூப்பர் வேலை போகலான்னு தோணும். ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நகை கடைக்கு போகலாமா சூப்பர் வேலைன்னு தோணும். அங்கே இருக்கவங்களுக்கு அடுத்த லெவல் எல்லாருக்குமே இது தோன்றது சாதாரண விஷயந்தான். அப்போ இவர் இங்கே பிடிக்கலன்னு இன்னொரு இடத்துக்கு போனாலும், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரு நகை கடையில் வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு 4 லட்ச ரூபா பணம் கட்டிட்டு தான் இங்கே வேலைக்கு வந்தார். அந்த வேலைக்கு இதுக்கு முன்னாடி வேறு இடத்துல வேலை பார்த்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நீ போட்ட காசு ஃபஸ்ட்டு எடுத்துட்டியா? ஃபஸ்ட் விஷயம் எல்லாருமே அதான் கேட்பாங்க. ஏன்னா கட்டின பணத்தை எடுக்கவே 1 வருஷம் ஆகும்ல, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி வேறு வேலைக்கு ட்ரை பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு சந்தேகம். அதுக்கடுத்து நீங்கள் அங்கே பழகிட்டிங்கன்னா அடுத்து வேறு எங்கே போனாலும் கமிஷன் கேட்பாங்க, ஏஜென்ட் ஃபீஸு. அப்போ மாறவே வேணாம்னு அங்கேயே தோணிட்டோம். அப்போ நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ டிஷ்வாஷ் இல்லை ஹோட்டல் வேலைலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது 4 மாதத்துக்கு மேலே யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றப்ப டிவி பஸ்ஸில் எடுப்பாங்க. 4 மாதம் வேலை வாங்கிட்டு அனுப்பி விட்ருவாங்க. இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்லா வேலை பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது சொல்லுவாங்க. நீங்கள் 4 மாதம் நல்லா பார்த்தாலுமே சீசன் பீக் டைம்னு சொல்லுவோம்ல, தீபாவளி பொங்கல் டைமில் சம்மர் ரஷ்ஷாக இருக்கும், நல்லா ஓடும் எல்லா பிஸ்னஸும். மற்ற டைமில் ஓடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்கள் குறைக்கிறோம், அனுப்பி விட்றோன்னு சொல்லிவிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு ஆர்வத்தில் நானும் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு கிளம்பாதீங்க. நல்லா யோசித்து முடிவு பண்ணி நல்ல வேலை கிடைக்கும்னு வெயிட் பண்ணுங்கள். கட்டாயம் நல்ல வேலை கிடைக்கும். கிடைச்சா வாங்க, இல்லைன்னா நம்ம ஊரில் ஒரு நல்ல வேலையை பாருங்கள். எதுவும் நல்ல வேலை கஷ்டமான வேலைன்னு கிடையாது. இங்கே என்ன ஒரு குறை அப்படின்னா, எந்த வேலை பார்த்தாலுமே ஒரு 12 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு தலைவலினா நம்ம வீட்டில் சொன்னோன்னா அம்மாவோ மனைவியோ ஒரு தலைவலி தைலம் கொடுப்பாங்க, இல்லை தலைக்கு தேய்ச்சி விடுவாங்க, இல்லை ஒரு பக்கத்தில் இருக்க மெடிக்கலில் போய் டக்குன்னு ஊசி போட்டு வரலாம், ஒரு நாள் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் இங்கே அப்படி முடியாது. மிஷின் மாதிரி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய இடத்துல விடுமுறையே கிடையாது. வருஷத்துக்கு 1 மாதம் லீவ் கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் வேலை இருக்கும். அதுக்கேற்ற 80,000 சம்பளம் அப்படின்னா மாதத்தில் 2 நாள் தான் வேலை இருக்கும். ஒவ்வொரு நாளுமே 12 மணி நேரம், அதாவது 12 ஹவர்ஸ் டியூட்டி இருக்கும். அந்த 12 ஹவர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, ட்ரெஸ் வாங்குறது, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கணும். இப்போ மிஷின் மாதிரி தூங்குறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் 80,000 சம்பளம் தராங்க. அப்போது ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் சேலரி $800 இருக்கும். ஒரு 56,000 இருக்கும். 56,000 அப்படின்னா நீங்கள் சாப்பாடு ரூம்லாம் போக ஒரு 40,000 30,000 தான் மிஷம் பிடிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும். பார்ட் டைம் வேலை கிடைக்குமான்னு பார்ப்பீங்க, இல்லை ஓட்டி கிடைக்குமான்னு பார்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சிங்கப்பூரில். தயவு செஞ்சு நீங்கள் இது ஒரு நல்ல நாடு தான், நல்ல வேலை வாய்ப்புலாம் இருக்குது தான், ஆனால் தயவு செஞ்சு நம்பி ஏமாறாதீங்க. அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
நிறைய பேர் ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தானே இருப்பாங்க. தயவு செஞ்சு நம்பி யாரையும்